ஏன் அவ்வளவு கோபம் தந்தை பெரியார் மேல? வாழ விடாம பண்ணிட்டார் தமிழ்நாட்டுல, வளர விடாம பண்ணிட்டார் தமிழ்நாட்டுல, முளைக்க விடாம பண்ணிட்டார். முளையிலே கிள்ளி எரிஞ்சிட்டார் தந்தை பெரியார். பேரறிஞர் அண்ணா பாதுகாத்து நின்றார். 18 ஆண்டு காலம் காங்கிரஸை போராடி வேரோடு புடுங்கி எறிந்தவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். வர முடிந்ததா காங்கிரஸ் திரும்பி? தயவு செய்து நான் கேட்பதெல்லாம், இந்த எம்ஜிஆர் தொலைக்காட்சி மூலம் இனி அண்ணா படத்தை நீ உபயோகிக்கவே வேண்டாம். அன்னைக்கு அத்திக்கடவு அவினாசியில தலைவருக்கு அம்மாவுக்கு மரியாதை போச்சு. இன்னைக்கு பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவும் தந்தை பெரியாரும் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார். இப்போ வருவீங்க, உங்க சௌரியத்துக்கு ஏதாவது பேசுவீங்க, கூட்டணியில சேர்ந்துருவீங்க, அப்புறம் இவங்களே உட்கார வச்சுட்டு கேவலப்படுத்துவீங்க. இது என்ன சார் இது? இது என்ன மெத்தடுன்னு எனக்கு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. இது நான் என்ன கேட்குறேன், உன்னுடைய ஆர்எஸ்எஸ் தலைவரையோ, ஜனசங் தலைவரையோ, விஹெச்எஃப்னுடைய தலைவர்களையோ, யாரையாவது ஒருத்தரை நீ காமிச்சு ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, அவரையோ அசிங்கமா அந்த கூட்டத்தில் போட்டு காமிச்சா ஏற்றுக்குவீங்களா? நீங்க உங்களை அதிமுக கூட்டத்துக்கு கூட்டி உட்கார வச்சு அந்த வேலையை பண்ணா ஒத்துக்குவாங்களா அவங்க? என்ன கொள்கை, என்ன கோட்பாடு சொல்லுங்க. எங்கிருந்து முளைச்சது, எங்கிருந்து வந்தது? முன்னாள் அமைச்சர்னு போட்டுக்கிறீங்களே, அந்த பிச்சையை போட்டது தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவுண்டா. முன்னாள் அமைச்சர்கள் போடுறீங்களே, உங்களுக்கு கொடுத்தது பேரறிஞர் அண்ணாவும் தந்தை பெரியாரும், புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும், கருணாநிதியும் சேர்த்து கிரிட்டிசைஸ். அதை பத்தி கவலை இல்லை. திராவிட இயக்க தலைவர்கள் அவரும் தலைவர் தான். ஏன் இப்படி? அவர்கள் இல்லாமல் இந்த இயக்கம் உருவானதா? அவர்கள் இல்லாமல் இந்த இயக்கம் ஆட்சியை பிடித்ததா? போராடிய போராட்டங்கள் எவ்வளவு இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. வடக்கே அண்ணல் அம்பேத்கரும் பீலேவும், தெற்கே தந்தை பெரியார் ஒருவராக நின்று போராடினார். டீப்பா போனோம்னா கிழிச்செறிஞ்சிருவேன், இவனால பேசவே முடியாது, எனக்கு தெரியும். ஒரு காலத்துல சட்டை போட்டு உட்கார முடியாது மார்ஷல், நீ நானும் சட்டை இல்லாமலதான் துண்டை தோல்ல கட்டிக்கிட்டு இப்படிதான் கும்பிட்டு வாழ்ந்தான் மனிதன். வைக்கத்துல போய் போராடுறாரு தந்தை பெரியார் அவர்கள்.